இப்போ இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுதல் அப்படிங்கிறது ஒரு குற்றம் செய்தால் கைது செய்யப்பட வேண்டும், எந்த ஒரு நாடாக இருந்தாலுமே சரி. ஆனால் கைது செய்யப்பட்டால் சில வேளைகளில் நாங்கள் யோசிக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது தான் கைது, இல்லைன்னா கைவிலங்கை மாட்டிக்கொண்டு செல்வது தான் கைது. கைது அப்படிங்கிறது என்ன? கைது என்பது இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் எந்த வரைவிலக்கணத்தின் மூலம் நாங்கள் பார்க்க முடியும்? இலங்கை சட்டத்தில் இந்த கைது சம்பந்தமாக குற்றவியல் நடவடிமுறை கோவை அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவரை கைது செய்தல் என்றால் என்ன என்று சொல்லி, அதாவது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிகமாக கைது செய்வது என்பது போலீஸ் உத்தியோகத்தர் என்று சொல்லப்படும். அவர்களை சமாதான உத்தியோகத்தர் என்றும் சொல்லிக்கொள்வார்கள். கைது செய்யப்படும் போது நீங்கள் வாய்ச்சொல் மூலமாகவோ அல்லது செயல் மூலமாகவோ தமது கட்டுக்காவலில் தமது பாதுகாப்பில் அவர்களை அழைத்து செல்வது கைது என்று சொல்லப்படும். ஆனால் கைது என்று சொல்லப்படுவது நீங்கள் சொன்னது போல கைவிலங்கிடுவது தான் கைது என்றது அல்ல. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கோன்னு சொன்னால் அவர் தனது தொழில்களை விட்டு தனது நடமாட்டத்தை குறைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார் என்று சொன்னாலும் அது கைது. உதாரணமாக ஒருவரிடம் போய் இந்த பஸ்ஸில் ஏறி வாங்க போவோம்னு சொல்லி அவருக்கு கைவிலங்கு போட தேவையில்லை, அவரை அழைத்து சென்றார் என்று சொன்னால் அது கைது என்று சொல்லுவோம். அவருடைய நடமாடு சுதந்திரம் தடுக்கப்படுகிறது. அதே நேரம் அவருடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையும் அது மறுக்கப்படுகிறது. அதனாலே அதை கைது என்று சொல்லுகின்றோம். சாதாரணமாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவருடைய சுதந்திரம் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அதை தடுக்க முடிகிறதோ அது கைது அப்படின்னு பொருள்படும் இல்லையா? இப்போ கைது செய்தவுடன் போலீசார் என்ன செய்ய வேண்டும்? சில பேர் 24 மணி நேரம் தடுத்து வைத்திருப்பார்கள், சில பேர் விசாரணையில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு குற்றம் இடம்பெறுகிறது, இந்த குற்றம் முடிந்த உடனேயே கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டவுடன் போலீசார் என்ன செய்ய வேண்டும்? அது பொதுமக்களுக்கு எப்படி சொல்வீங்க? இது குற்றம் என்றதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். குற்றம் செய்தாரா செய்ய இல்லையா என்றது சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்படும் போது நீதவானால் அதற்கான தண்டனை வழங்கப்படும். ஆனால் இந்த போலீசாருக்கு ஒரு தகவல் ஒன்று அடிப்படையில் இவர் இந்த குற்றத்தை செய்தார் என்ற அடிப்படையில் அவரை விசாரணைக்கு அழைப்பார்கள். விசாரணைக்கு அழைத்து நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் அங்கு காணப்படுமாக இவர் இந்த குற்றத்தை செய்தார் என்று காணப்படுமாக இருந்தால் அவரை எங்கண்ட குற்றவியல் நடவடிமுறை கோவையில் சொல்லப்படுகின்றது தோதான நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னால் 24 மணித்தியாலத்துக்குள் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அந்த நீதவான் அவரை விடுதலை செய்யலாம், அல்லது பிணையில் விடுக்கலாம், அல்லது கட்டுக்காவலில் வைக்கலாம், தடுப்பு காவலில் வைக்கலாம். இதே நேரம் நீங்கள் சொன்னது போல் அந்த கால அளவு ஒவ்வொரு குற்றங்களை பொறுத்து வேறுபடுகிறதை நாங்கள் காண்கிறோம். சிறுவர் மீது புரியப்பட்ட குற்றமாக இருந்தால் 72 மணித்தியாலங்கள் தடுத்து போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரிப்பதற்கான உரிமை இருக்கின்றது. அதே நேரம் ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது பாரிய குற்றங்கள் என்று சொல்லி, அதாவது கொள்ளை, கற்பழிப்பு, அவ்வாறான குற்றங்கள் ஒரு 15 குற்றங்கள் கிட்ட சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குற்றத்தை புரிந்தார் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை செய்து கைது செய்யப்பட்ட நபர்களை 48 மணித்தியாலம் வைத்து போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்யலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லும் போதும் அவர்கள் ஆரம்ப காலங்களில் 18 மாதங்கள் தடுத்து வைக்கலாம். இப்போது வந்த திருத்தத்தின் அடிப்படையில் 1 வருடங்கள் டிஐடி பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரினால் வைத்து விசாரிப்பதற்கான உரிமை இருக்குது. ஆகவே தான் இந்த அடிப்படையில் ஒரு சந்தேக நபரை ஒருவரை கைது செய்து முன்னால் அவர் சந்தேக நபர், அவர் குற்றம் சாட்டப்படவும் இல்லை, குற்றம் நிரூபிக்கப்படவும் இல்லை, நிரூபிக்கப்பட வேண்டும். அவர் சந்தேக நபராக நீதவான் நீதிமன்றத்தில் தோன்றப்படும். அதற்கு பிற்பாடு போலீசார் புலன் விசாரணை செய்து அவருக்கான குற்றம் சாட்டுவார்கள். குற்றம் சாட்டின பிறகுதான் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு விசாரணைகள் நடைபெறும். நீதியான விசாரணைகள் நடைபெற்று குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் குற்றவாளியாக காணப்படுவார். இல்லாட்டால் அவர் அந்த குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சரி, இப்போ ஒருவர் கைது செய்யப்படுகிறார் என்றால் அந்த சந்தேக நபர் அவருடைய வீட்டில் உள்ளவருக்கோ குடும்பத்தினருக்கோ நான் இந்த கைது செய்யப்பட்டு விட்டேன் என்று அறிவிப்பதற்கு உரிமை இருக்கிறதா? அதாவது ஒருவர் கைது செய்யப்பட்டவருக்கு பல உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு சட்டத்தரணியை அணுகுவதற்கு, தனது உறவினர்களுக்கு அதை அறிவிப்பதற்கு, தான் ஒரு நீதியான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு, தனது பக்க வாதங்களை எடுத்து சொல்வதற்கு, வாக்குமூலங்களை பதிவதற்கு, தனக்கு தேவையான
மருத்துவ வசதியோ போன்ற விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை அவருக்கு காணப்படும். அவர் ஒரு சந்தேக நபர், அவற்றை உரிமை மீறக்கூடாது. எங்கண்ட அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவோம். எங்கண்டை 1978 அரசியலமைப்பின் அத்தியாயம் 3 அடிப்படை உரிமைகள்னு சொல்லப்படுகிறது. அதிலேயும் 13வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரை கைது செய்யும் போது சட்ட நடபடி முறைக்கு அமைவாக கைது செய்யப்பட வேண்டும். அவர் குற்றம் சாட்டப்பட்ட மட்டும் அவர் சந்தேக நபராக இருப்பார். அவருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு குற்றம் நடைபெறுகிறது, அந்த குற்றத்துக்காக ஒரு சந்தேக நபரை கைது செய்ய முடியுமாயின் அதுக்கு எல்லா குற்றங்களுக்கும் அந்த வாரண்டி கட்டாயம் காட்டப்பட வேண்டுமா? எல்லாத்துக்குமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்கிறதா? வாரண்ட் பிடியாணை என்று சொல்லுவோம். பிடியாணை இன்றி கைதும் செய்யலாம், பிடியாணையுடனும் கைது செய்யலாம். பிடியாணை என்று சொல்வது போலீசார் ஒரு மோஷன் நகர்த்தற் பத்திரம் ஒன்றை நீதவான் நீதிமன்றத்தை தாக்கல் செய்து இவரை கைது செய்வதற்கான அனுமதியை தாருங்கள் என்று கேட்பதன் மூலம் அந்த அனுமதியை வழங்க முடியுமாக இருந்தால், அது நியாயமான காரணங்கள் இருந்தால் நீதவான் அதற்கான அனுமதியை வழங்குவார், பிடியாணையை வழங்குவார். பிடியாணை மூலம் அந்த குறித்த நபரை கைது செய்வதற்கு போலீசாருக்கு அதிகாரம் காணப்படுகின்றது. அதே மாதிரி எங்கள் குற்றவியல் நடவடிமுறை கோவையின் பிரிவு கிடக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிடியாணை இன்றி கைது செய்கிறதுக்கான முறைகளும் இருக்குது. ஒரு சமாதான நிலவருக்கு முன்னால் ஒருவர் கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்லலாம், நான் மோஷன் போட்டு வாரண்ட் எடுத்துக்கொண்டு வரேன்னு சொல்லலாது. அப்போ அந்த பாரதூரமான குற்றங்களுக்கு அவரை கைது செய்வதற்கான அதிகாரம் ஓஎஸ்சிக்கு, போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அவ்வாறு கைது செய்யலாம். அதே நேரம் ஒரு சமாதான உத்தியோகத்தர் கைது செய்வதற்கான உரிமை இருக்குது. ஈவன் பிரஜைகள் கூட அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான உரிமைகள் இருக்குது. போலீஸாருக்கு அறிவிக்க வேண்டிய தேவை இருக்குது. நட்பிரஜை என்று சொல்லப்படும் போது அங்கே ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டும், குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும். அது ஒரு பிரஜைக்கும் உள்ள உரிமை. அவர்களும் அதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது, கடமை இருக்குது. அது நாங்கள் ஏதாவது ஒரு குற்றம் நடத்தி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்த்தா நாங்களும் முறைப்பாடு செய்ய வேண்டும். அதை தடுக்க வேண்டிய தேவை எல்லா பிரஜைகளுக்கும் இருக்குது. இப்போ ஒரு சந்தேக நபர் ஆணாக இருக்கும் பொழுது அல்லது பெண்ணாக இருக்கும் பொழுது, ஆணாக இருக்கும்போது இந்தந்த நடைமுறைகள் தான் இருக்கிறது, பெண்ணாக இருக்கும் பொழுது இந்தந்த நடைமுறையை நாங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இலங்கை சட்டப்படி நிறைய இருக்கிறதுல. இப்போ ஒரு பெண்ணை கைது செய்ய வேண்டும் அப்படின்னா என்னென்ன சட்ட நடைமுறைகள் கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும்? கட்டாயம் முக்கியமான விஷயம், சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு பெண்ணை சோதனை செய்வது, கைது செய்யும் போது பெண் போலீஸ் உத்தியோகத்தர் கூட இருக்க வேண்டும், அவர் சோதனை செய்ய வேண்டும் போன்ற விடயங்கள் சொல்லப்படுகின்றது. அவர்தான் தனது கட்டுக்காவலில் அந்த பெண் சந்தேக நபரை கைது செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொல்லி எங்களுடைய குற்றவியல் நடைமுறை கோவை பிரிவு 30 சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பெண்ணை வந்து நாங்கள் இரவு தடுத்து வைத்து விசாரிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது உரிமைகள் இருக்கிறதா, சட்டங்கள் இருக்கிறதா? குற்றம் சந்தேக நபர் என்று சொன்னால் பெண் உத்தியோகத்தர் அவர் அழைத்து விசாரிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. 24 மணி நேரத்தில் இரவும் உள்ளடங்கு போகிறவரையும் அதை தடுத்து வைக்கக்கூடிய ஒரு முறைகள் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு பெண்ணை தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் பிணை வழங்க போகின்றோம், பிணை நாங்கள் எங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும் பட்சத்தில் ஒரு வழக்கறிஞரை மட்டும் தான் நாங்கள் நாட முடியுமா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றத்தில் போயிட்டு அந்த மாதிரியான பிணை எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டா, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து? முக்கியமான கேள்வி. பிணை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் பிணை வழங்க, அது ஒரு நியதி, அது ஒரு ரூல் என்று சொல்லப்படும். பிணை வழங்க மறுக்கிறது தான் நாங்கள் அது விசேடமான காரணங்களாக இருக்கும். எல்லாரும் நடமாடும் சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது, அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குது, அதை நாங்கள் தடுக்க இயலாது. ஆனால் அவரை நாங்கள் தடுத்து வைக்கிறது என்று சொன்னால் அதுக்கான காரணம் இருக்குது. என்னென்னு சொன்னால் அவர் இந்த செய்த குற்றத்தை மறைப்பதற்கான முயற்சிகளை செய்வார், அல்லது போலீசாரினுடைய புலன் விசாரணைக்கு இடையூறு செய்வார், சாட்சியங்களை குழப்புவார் என்ற அடிப்படையில் தான் பிணை வழங்க மறுக்கின்றது. அந்த பிணையை கேட்பதற்கு கட்டாயம் சட்டத்தரணிகள் தான் கேட்க வேண்டும் என்ற அல்ல, சட்டத்தரணிகளினுடைய உதவியை பெறுவதற்கான உரிமை அந்த சந்தேக நபருக்கு இருக்குது. நீதவான் கருதினார் என்று சொன்னால் இவர் இந்த குற்றத்தை செய்யலை, இவருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அவர் விடுவிக்கிறதுக்கான உரிமையும் நீதவானுக்கு இருக்குது. அல்லது அவரே பிணை வழங்கலாம். பிணை என்று சொல்லும்போது சொந்த பிணையில் செல்வதற்கான உரிமை இருக்குது. அவரே அதுக்கு இத்தனை லட்சம் சொந்த பிணையில் சைன் பண்ணி போட்டு அவர் வெளியேறுவதற்கான உரிமை இருக்குது. அல்லது காசு பிணையில் செல்லலாம், அல்லது
உத்தியோகத்தர்கள் 2 அந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் கையெழுத்து வச்சுட்டு போகலாம். அந்த பிணை விண்ணப்பத்தை செய்வதற்கு சட்டம் சம்பந்தமான போதிய அறிவு எல்லாருக்கும் இல்லை. சில நேரம் நீதவானுக்கு அதை நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். நாங்கள் அந்த குற்றத்தோடு சம்பந்தப்படவில்லை, அந்த குற்றத்துக்கும் எங்களுக்கும் இல்லை என்ற நியாயமான காரணங்களை நாங்கள் நீதிமன்றத்துக்கு சொல்வதற்காக வேண்டித்தான் சட்டத்தரணிகள் உதவிகளை நாடுவதற்கான முறைகள் இருக்கின்றன. ஆனால் இப்போ கைது செய்யப்பட்டதிலிருந்து பிணை இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் தான் வழங்க முடியும், கைது செய்யப்பட்டதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஏதாவது டைம் லிமிட் இருக்கின்றதா? இல்லை, நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி கைது செய்யப்பட்ட பிறகு 24 மணித்தியாலத்துக்குள் நீதவான் நீதிமன்றத்துக்கு அவரை ஆஜர்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் உங்களுடைய பிணை விண்ணப்பத்தை செய்யலாம். அதே நேரத்தில் போலீஸார் அதற்கான ஒப்ஜெக்ஷன், அவர்கள் எதிர்வாதங்களை முன்வைப்பார்கள். இவரை பிணையில் வழங்கக்கூடாது, இவருடைய வரலாறை எடுத்துச் சொல்ல ஏற்கனவே இருப்பாரான குற்றங்களை செய்திருக்கின்றார், இவரை விடுவதனால் இந்த பிரதேசத்துக்கு ஒரு குழப்பகரமான நிலை ஏற்படும், நாங்கள் இன்னும் விசாரணைகளை முடிவித்து கொள்ளவில்லை போன்ற விவரங்களை சொல்லுவதன் மூலம் அந்த பிணை விண்ணப்பத்தை மறுக்கிறதுக்கான சரியான வாதங்களை முன்வைத்தால் நீதவானம் அது சரி என்று எடுத்துக்கொள்வார் என்றால் பிணை வழங்க மறுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் பிணை என்றதை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதாவது அந்த சந்தேகனர் தனது நடமாடும் சுதந்திரத்தை மறுக்க முடியாது. அவ்வாறு இருந்தால் நீதவான் 14 நாளை அவரை தடுத்து வைக்க வேண்டிய தேவை கட்டளை ஒன்றை ஆக்குவார். அவர் உரிய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்படுவார். இப்போ சாதாரணமாக ஒரு பெண் சந்தேக நபராக இருக்கும் பொழுது பெண்ணை நாங்கள் கைது செய்யப்படும் போது அவருடைய குடும்ப உறுப்பினரும் ஒருத்தர் வரலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா நிறைய பேர், அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? அவர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று அவரை பார்ப்பதற்கான உரிமை இருக்கே ஒழிய அவரோடு வாகனத்தில் ஏறி செல்வதற்கோ அவர் சிறைச்சாலையில் போய் இருப்பதற்கோ போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பதற்கோ உரிமை இல்லை, அதற்கான அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்களை பெண் போலீஸார் உரிய முறையில் விசாரணை செய்வார்கள். இப்போ ஒரு கர்ப்பவதி நாங்கள் சந்தேக நபராக இருக்கின்ற பொழுது அவரை பாதுகாப்பதற்கு ஏதாவது விசேட சட்ட நடவடிக்கைகள் இருக்கிறதா, உரிமைகள் இருக்கிறதா? அவருக்கு மருத்துவ வசதிகள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கே ஒழிய அவரும் சட்டத்தின் முன் அவரும் ஒரு நபராகத்தான் கருதப்படுவார். அவர் மருத்துவ ஆலோசனையை பெறுவதற்கும் மருந்துகளை உட்கொள்வதற்கும் அதற்கான விடயதானங்கள் இருக்கே ஒழிய மற்றும்படி எந்தவித சிறப்பு விடயங்களும் இல்லை. சரி, சில சந்தேக நபர்கள், இப்போ நாங்கள் ஆண்களாக எடுத்துக்கொள்வோம் உதாரணத்துக்கு, சில சந்தேக நபர்கள் நாங்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அவர்களுடைய மேலாடை கட்டாயமாக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு போலீசார் வலியுறுத்துறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது உண்மையிலேயே ஒரு சட்டமாக தான் இருக்கிறதா இலங்கையை பொறுத்த வரைக்கும்? அவ்வாறு சட்டமன்றிலே ஒருவரை கட்டுக்காவலில் எடுக்கும்போது சில நேரம் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படலாம். அவரில் உடலில் ஒரு ஆபரணத்தை மறைத்து வைத்திருக்கின்றார் அல்லது ஒரு போதைப் பொருளை மறைத்து வைத்திருக்கின்றார் என்ற போன்ற விவரங்கள் சொல்லப்படும் போது அதனை விசாரணை செய்கின்ற அலுவலகர் அதனை செய்கிறது கலற்றுவ சொல்லுவதற்கான முறைமைகள் இருக்குது. அதே நேரம் சிலர் தங்களை உயிரை மாய்த்து கொள்வார்கள் என்று நம்பும்போது ஒரு சிறுவர் உரிமை, ஒரு பாலியல் வல்லுறவு வழக்குகள் அப்படி என்று சொல்லும்போது சிலர் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்களையே மாய்த்து கொள்கிற முறைகள் இருக்குது. அவ்வாறு என்று சொல்லும்போது ஆடைகளால் தங்கள் கழுத்துக்களை நிறுத்திக் கொள்ளலாம் என்று அந்த அனுபவங்கள் அடிப்படையில் போலீசார் அவ்வாறு கேட்டுக்கொள்கிற முறைமைகளும் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான முறைகள் இருக்கின்றனால தான் அந்த மேலாடை அகற்ற வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறார்கள். நடைமுறையில் எழுதப்பட்ட விதிகள் அல்ல, இந்த நிறைவேற்றுத்துறையின் நிர்வாக நடவடிக்கைகளில் போலீசார் அவ்வாறான செயற்பாடுகளை செய்கிறார்கள். இப்போ நீங்கள் அதை சொல்லும் போது இல்லை என்னால் நாங்கள் முடியாது, எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்ற உரிமை சந்தேக நபருக்கு இருக்கு. அவருக்கு இருக்கு, அந்த உரிமையை அவர் தக்க வைத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கு. அவ்வாறு கலட்டுவது தனது அடிப்படை உரிமை மீறுவதாக இருந்தால் அவர்கள் சோதனை செய்வதற்கான அந்த வசதிகளை செய்து கொடுத்துட்டு அவர் அணிகிறதுக்கான உரிமை அவர் இருக்கு. ஒருவரை கைது செய்வதற்கு அவர் என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கின்றார் என்பதை கட்டாயமாக பார்க்க வேண்டும். அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு குற்றமாக கருதப்பட முடியுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச முடியும் இல்லையா? இப்போ ஒருத்தரை உளவியல் மூலமாக நாங்கள் டார்ச்சர் பண்றோம், அவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் பேசுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு குற்றமாக பார்க்கப்படுமா? இது டார்ச்சர், சித்திரவதை என்று சொன்னால் அது கட்டாயம் உடல் ரீதியாக இருக்கணும் என்று சொல்லி இல்லை, உள ரீதியாகவும் இருக்கலாம். ஒரு சித்திரவதை என்றது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், உள ரீதியாகவும் இருக்கலாம். அது ஒரு பாரதூரமான குற்றமாக கருதப்படுகின்றது. இழிவான கொடூரமான மனிதாபிமானமற்ற முறையில் அவரை நடத்துறதுன்றதுக்கு எங்கண்ட 96ஆம் ஆண்டு நினைக்கிறேன் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது மேல் நீதிமன்றத்தில் அதுக்கான தண்டனை வழங்குறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு உள ரீதியாக பாதிக்கப்பட்டால் போலீசாரிடம் முறைப்பாடு செய்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியை பாதிக்கப்பட்ட செய்வதற்கான உரிமை
உரிமை இருக்குது. அது அந்த உள ரீதியான பாதிப்பை செய்தவர் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுறதுக்கான முறைகள் இருக்குது. சரி, இப்போ ஒரு சந்தேக நபர் சிறுவராக இருக்கும் பொழுது என்னென்ன நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றணும் அப்படின்னு வேறொரு சட்டமுறையை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இப்போ ஒரு சிறுவர் சந்தேக நபராக இருக்கின்றார், 18 வயதுக்கு குறைவாக இருக்கின்றான் அப்படின்னா அவரை கைது செய்தால் போலீசார் என்ன செய்ய வேண்டும்? இங்கே குற்றவியல் வழக்குகள் எங்களோட தண்டஞ்சட்ட கோவையில் வயதுகள் வேறுபட்டிருக்கின்றன. 8 வயதிற்குட்பட்ட பிள்ளை ஒரு குற்றத்தை செய்யாது என்று நீதிமன்றம் எடுத்து, குற்றத்தை செய்தாலும் அதுக்கு அந்த குற்றமெனம் இருக்காது, மற்றவர்களுடைய தூண்டுதலால் தான் செய்ய முடியும், குற்றமெனம் இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு துவக்கி எடுத்து ஒரு ஆளை சுட்டுதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு தெரியாது இவர் சாவார் இறப்பார், அந்த பாரதூரத்தன்மை விளங்காது, குற்றமெனம் இருக்காது என்ற வகுதிகள் இருக்குது. அதே போன்று 14 வயதிற்குட்பட்ட பிள்ளை 16 வயது 18 வயது என்ற வேறுபாடுகள் இருக்கிறது. 12 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைக்கு அந்த குற்றமெனம் இருக்குதா என்று நீதிமன்றம் பார்க்கும். இந்த குற்றத்தை செய்தவருக்கு உண்மையாக குற்றமெனம். ஆகவே இந்த 18 வயது என்ற அடிப்படை இல்லை, 12 வயதிலேயே இந்த குற்றமெனம் இருக்குதா என்ற பரிசோதனையை நீதிமன்றம் பார்த்து அந்த குற்றம் செய்திருந்தால் அந்த வயதின் அடிப்படையில் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் செல்லப்படும். வயது கூடினதாக இருந்தால் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுற, ஆட்கொலை ஒன்றை செய்வதற்கு அல்லது கொள்ளை சம்பவம் ஒன்றில் ஈடுபடும் போது சில விஷயங்களை செய்வதற்கு வீட்டுக்குள் நுழைவதற்கெல்லாம் சிறுவர்களை அழைத்து செல்கிற முறைகள் காணப்படுகின்றது. அதன் தன்மை விளங்கி அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களும் இந்த கூட்டு பொறுப்புக்கு உட்பட்டு அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படும். அவர்களும் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்று அதற்கான தண்டனையை பெற்றுக்கொள்வதை நாங்கள் காண்கிறோம். சரி, இப்போ குற்றம் நிரூபிக்கப்பட்டவுடன் தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு நாங்கள் அனுப்புவது தயாராக இருக்கிறது. ஆனால் விசாரணை முறை 2 பேருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்குமா? அந்த ஒரு சிறுவராக இருக்கும் பட்சத்திலும் சரி, ஒரு வயது மூத்தவராக இருக்கும் பட்சத்திலும் சரி, இந்த விசாரணை முறைகள் ஒரே மாதிரி தான் இருக்குமா? விசாரணை என்று சொல்லும்போது புலன் விசாரணை செய்கின்ற போலீசார் விசாரணைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த தடுத்து வைத்தல் என்ற விடயத்தில் தான் அவர்களை சிறைச்சாலைக்கு, அதாவது போலீஸ் நிலையத்தில் இருக்கின்ற சிறைகளுக்கு வைப்பார்களா வெளியால் விடுவார்களா என்ற போன்ற விடயங்கள் இருக்குது. அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் அவர்களை வெளியால் இருக்கிற வாங்கில் இருக்க சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லும்போது அவர்களை தடுத்து வைக்க வேண்டிய தேவை போலீசாருக்கு இருக்குது. அது ஒரு நிர்வாக நடவடிக்கை, எழுதப்பட்ட சட்டங்கள் என்று சொல்லி இல்லை அது சம்பந்தமாக. இப்போ ஒரு சிறுவர், அதாவது சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் பொழுது, சந்தேக நபராக பார்க்கும் பொழுது அவருடைய அம்மா அப்பா பெற்றோர்களும் கூட நான் கூட வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறதா? அவர்களுடைய நலனை பார்க்கறதுக்கு பெற்றோர் அந்த போலீஸ் நிலையத்திலேயோ விசாரணை செய்கின்ற இடத்திலேயோ சமூகமாக இருக்கிறதுக்கான உரிமை இருக்கின்றது சிறுவராக இருக்கின்ற போது. அதே நேரம் இந்த சிறுவர் விஷயம் சம்பந்தமாக பார்க்கின்ற போது இலங்கையில் ப்ரொபேஷனல் ஆஃபீஸர் என்று சொல்கிறது நன்னடத்தை அதிகாரிகள் அலுவலர்கள் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்ற முறைகளை நாங்கள் காண்கிறோம். நீதிமன்றத்தில் அதற்கான அறிக்கைகளை அழைப்பதற்கான முயற்சிகள் செய்யப்படுகின்றன. சரி, இப்போ நிறைய பேருக்கு இருக்கின்ற பிரச்சனை வந்து நான் கைது செய்யப்பட்ட உடனேயே என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கறிஞர் மூலமாக பிணை வழங்க முடியும், இல்லைனா நீதிமன்றத்தின் போது நாங்கள் அந்த பிணைக்கான சமர்ப்பணத்தை வந்து செய்ய முடியும். ஆனால் நான் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த குற்றத்தை நான் செய்யவில்லை அப்படின்னு எனக்கும் தெரியும், இப்போ என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியும்னா சரி இவங்களை கைது செய்து விட்டாங்க. இப்போ நான் சுற்றி இருக்கவங்களாக்க நான் இருக்கும் பொழுது கைது செய்த உடனே நான் என்ன செய்யணும்? இப்போ அவர் மேலே தப்பு இல்லை, ஆனால் கைது பண்ணிட்டாங்க, ஆனால் நான் என்ன செய்யணும்? அதை பார்த்து கைது செய்யப்பட்ட நிலையம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று உரிய நபர்களோடு அதற்கான ஆதாரங்களை எடுத்து காண்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம்னா ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கிறது, இவர்கள் மீது சந்தேகம் வருதுன்னு சொன்னால் அவர் அந்த பிரதேசத்தில் இருக்கையில், அந்த இடத்துல இருக்கையில் வேறொரு வேலை தளத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தாருன்னா அதுக்கான ஆதாரங்களை காண்பித்தால் போலீஸாருக்கும் ஒரு தெளிவுண்டு. அது நீதிமன்றத்தில் தான் காட்ட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது. புலன் விசாரணையிலே அதுக்கான தெளிவை சொல்லுவதன் மூலம் போலீசார் அவரை கைது செய்யாமல் விடுவதற்கான முறைகள் இருக்குது. போலீசார் விசாரணையின் போதுதானே நியாயமான சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால்தான் அவரை கைது செய்வார்கள், விசாரணை செய்வார்கள். போலீசார் குற்றம் ஒன்று சாட்டப்படுகின்றது என்றதுக்கு அடிப்பால் கைது செய்த நீதிமன்றத்துக்கு முன் ஒன்று ஆஜராகுவது இல்லை, அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வார்கள். அவர் இந்த குற்றம் உனக்கு இவ்வாறான குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது, அது சம்பந்தமாக நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் பல பக்கங்களில் அறிக்கைகள் எழுதி கொள்வார்கள். அதன் மூலம் போலீசாருக்கு தெரியும் இந்த குற்றத்தை செய்தாரா இல்லையா என்றது அவர்களுக்கு தெரியும். நியாயமான சந்தேகம் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தப்படும். நீதிமன்றத்தின் விசாரணையின் பிற்பாடு அவர் குற்றவாளியா அல்லது சுற்றவாளியா என்று தீர்மானிக்கப்படும்.
ஆனா சில பேருக்கு இருக்கக்கூடிய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு நாங்க பிணை வழங்குறோம் அப்படின்னா அவர் பிணை வழங்கிவிட்டாலே அவர் குற்றவாளி தான், விடுதலை செய்யப்பட்டால் மட்டும்தான் அவர் நிரபராதி அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது இல்லையா? பிணை வழங்குவதற்கு அவர் குற்றவாளியாக மட்டும்தான் இருக்கணுமா, இல்ல சந்தேக நபரை நாங்க எப்படி பார்க்க முடியும், நீங்க சொல்லுங்க. குற்றவாளி என்பது நீதிமன்றத்தால் தீர்ப்பு வந்த அப்புறம் தான் அவர் குற்றவாளி. இப்போ சந்தேக நபர் அவருடைய உரிமை, நடமாடும் சுதந்திரம், அவருடைய வாழ்க்கை என்ற அடிப்படையில் அவருக்கு பிணை வழங்கின முதலே சொன்ன மாதிரி அது கட்டாய நியதி. அவரை தடுத்து வைக்க வேண்டிய தேவையில்லை. அவர் நடமாடும் சுதந்திரம், தன் அன்றாட வாழ்க்கை, சமூகத்தோடு இணைந்து குடும்பத்தோடு இணைந்து இருப்பதற்கான உரிமை இருக்கின்றது. ஆனால் விசாரணையின் பின்பு குற்றம் நிரூபிக்கப்படும் போது அவர் கைது செய்து அந்த குற்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் தண்டனையோ அத்தனை தண்டனையும் அதற்கான தண்டனத்தையும் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் சிலர் அவர் கைது செய்த உடனே அவர் குற்றவாளியாக கருதுகிற சமுதாயம் இருக்குது. அவர் ஒரு குற்றவாளி, போலீஸ் பிடிச்சிடுது என்று யோசிப்பார்கள். ஆனால் அந்த விசாரணை முடிவடைவதற்கு எத்தனையோ வருடங்கள் செல்லும். அவர் நீதிமன்றத்துக்கு போய் வந்து கொண்டே இருப்பார். அதுக்கு பிற்பாடு அவர் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் விடுதலை செய்யப்படுற முறைகளையும் இருக்குது. அதே நேரம் அவர் செய்த குற்றத்தை நிரூபிப்பதற்கான சான்றுகள் இல்லை என்ற அடிப்படையிலும் அவர் விடுதலை செய்வதற்கான தன்மை இருக்குது. நீங்கள் சொன்னது போல 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதிக்கு தண்டிக்கப்படக்கூடாது என்று வலுவான சாட்சியங்களும் ஆதாரங்களும் இல்லாத அடிப்படையிலும் அவர் நீதிமன்றத்தினாலே விடுவித்துக் கொள்கிற தன்மையை நாங்கள் காண்கிறோம். இப்போ விடுதலை பற்றி நீங்கள் பேசினால இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் குற்றம் செய்து விட்டார், ஆனால் அவருடைய குற்றம் செய்து விட்டார் என்ற போர்வையில் தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது செய்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, அவர் மேலே அந்த குற்றம் நிரூபிக்கப்பட முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் விடுதலை செய்துட்டாங்க. சரி, என் மேலே தப்பு இல்லை, ஆனால் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் என்னால் என்ன சரி வழக்கு நாங்கள் போட முடியுமா? ஏதாவது மான நஷ்ட வழக்கோ, இல்லை நான் வந்து என்ன வந்து தெரியாமல் கைது பண்ணிட்டாங்க, இது வந்து தப்பு அப்படின்னு நாங்கள் ஏதாவது வழக்கு போட முடியுமா? அது ஒரு தவறான அபிப்பிராயம். போலீசார் தமது கடமையை செய்கிறார்கள். போலீசார் நாட்டின் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பேணுவதற்காகத்தான் போலீஸ் துறை ஒன்று இருக்கின்றது. அவர்கள் அதை நீதியை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் அவர் செயற்படுகின்றார்கள். ஆகவே அவர்கள் கைது செய்வதற்கு அழைக்கும் போது நாங்கள் கட்டாயம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் செல்ல வேண்டிய ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும். அதற்கு ஓடி ஒழைப்பதோ மறைப்பதோ தவறுவதோ பிழையானது, அது ஒரு குற்றமாகவே பார்க்கப்படுகின்றது. நாங்கள் அந்த நடபடி முறையில் போய்த்தான் வெளியால் வர வேண்டும். அவ்வாறு போனால் கைது செய்து சிறைச்சாலையில் போலீஸ் நிலையத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு போய் சிறைச்சாலைக்கு போய் நாங்கள் குற்றமென்றவர் நிரூபித்து வர வேண்டிய ஒரு படிமுறைகளினூடாகத்தான் நாங்கள் வெளியால் வரலாம் ஒழிய அவ்வாறு கைது செய்வது எங்களுக்கு மான நஷ்டம் என்று சொல்வது தவறு. போலீசார் தமது கடமையை செய்திருக்கார். போலீசாரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கடமையாக அது இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ இந்த வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கை போட்டவர்கள் மீது நாங்கள் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? அவர்கள் தவறாக வேண்டுமென்றே இந்த குற்றத்தை புனைந்திருக்கிறார்கள், வேண்டுமென்றே எமக்கு இது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். பொய் சாட்சிகள் சொன்னது, தவறாக வழிநடத்தியது, போலீசாரை இந்த பொது சொத்துக்களை வீணாக்கியது, போலீசாருடைய நேரத்தை வீணாக்கியது போன்றதை நிரூபிப்பதன் மூலம் அவர்களுக்கு எதிராக வழக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அதே நேரம் போலீசார் உங்களை சட்ட ரீதியற்ற முறையில் கைது செய்திருக்கிறார்கள், உங்கள் மீது இல்லீகல் சட்ட ரீதியாக கைது செய்திருக்கிறார், உங்கள் மீது சித்திரவதையை புரிந்திருக்கிறார்கள், உங்களோட அடிப்படை உரிமையை மீறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய நான் முதலே சொன்னது போன்ற எங்களுடைய அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டவாறு நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை வழக்கை தாக்கல் செய்வதன் மூலம் உங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவர்கள் சரியான முறையில் இந்த விசாரணையை செய்யவில்லை, இவர்கள் மீது செலுத்தப்பட்ட தாத செல்வாக்கின் மூலம்தான் என் கைது செய்யப்பட்டிருக்கிறேன், ஒரு சட்ட ரீதியற்ற முறையில் நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதன் மூலம் உங்களுக்கான பரிகாரங்களையும் நட்டஈட்டையும் இழப்பையும் நீங்கள் நிவர்த்தி செய்வதற்கான உரிமை எங்களுடைய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ கொலை கொள்ளை உள்ளிட்ட அந்த பெரிய பெரிய குற்றங்களை தவிர மற்ற எல்லா குற்றங்களுக்கும் வந்து சாட்சியம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கின்றதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார், நான் ஒரு வழக்கை நாங்கள் தாக்கல் செய்கிறோம், எல்லா குற்றங்களுக்கும் இந்த சாட்சி கட்டாயமாக இருக்கின்றதா? இது சிறு குற்றங்கள் பெரிய குற்றங்கள் என்று இல்லை, எல்லா குற்றத்துக்கும் நாங்கள் எண்பிப்பு தராதரம்
இந்த குற்றத்தை சாட்டிய பக்கம் கூட இருக்கின்றது. அதாவது போலீசாரின் பக்கம் இருக்கின்றது. சந்தேகத்துக்கு அப்பால நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த சாட்சியங்கள் மூலங்களாக, ஆதாரங்கள் மூலங்கள், அதற்கான சான்று பொருட்கள் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து நாங்கள் வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆள் ஒரு சந்தேக நபர் இருப்பார் என்று சொன்னால் இந்த விடயங்களால் அவரை சுற்றி நாங்கள் அடைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் சட்டத்தில். சுற்றி அடைக்கணும். இடையில் ஒரு இடைவெளி இருந்தாலும் அவர் வெளியால் போயிடுவார். அது நாங்கள் முழுமையாக நிரூபிப்பு தராதனம் இல்லை என்று சொன்னால் அவர் வெளியால் பாரதூரமான குற்றமாக இருந்தாலும் சிறு குற்றமாக இருந்தாலும் அதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வழக்கு தொடர்ந்த தரப்பில் அந்த பங்கு இருக்கின்றது. இப்போ போக்குவரத்து குற்றங்கள் எப்படிப்பட்டது? இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் போக்குவரத்து செய்கிறோம், இல்லைனா ஒரு இடத்துல நாங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு குற்றம் செய்யும் போது எங்களுக்கு தண்டப்பணம் கட்டுவதற்கான கடதாசி வழங்கப்படுகிறது. இந்த தண்டப்பணம் கட்டுவதற்கான கடதாசி கூட ஒரு குற்றமாகவோ அல்லது ஒரு சந்தேக நபராக குற்றவாளியாகத்தான் கருதப்படுமா? அது நாங்கள் டிராஃபிக் ஒஃபென்ஸ் என்று தான் சொல்லுவோம். இது ஒரு குற்றமாக சொல்கிறத விட இது ஒரு போக்குவரத்து குற்றம் என்று மீறம் என்று சொல்லுவோம். அந்த தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது உங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு போகும்போது டிராஃபிக் ஒஃபென்ஸ் பண்ணி நீங்கள் ஒன்று சொல்லி கேட்கப்படுவது இல்லை. ஆனால் இப்போது இந்த போக்குவரத்து விபத்துக்கள் குற்றங்கள் அதிகரிப்பதனால் நீதிமன்றங்களும் சட்டங்களும் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு கொலையை செய்தவர், இந்த விபத்தை ஏற்படுத்தினவர்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், அந்த டிரைவிங் அனுமதி பத்திரத்தை நிறுத்தி வைக்கிறது 3 மாதத்துக்கு 4 மாதங்களுக்கு தடுத்து அவர் இந்த வாகனத்தை செலுத்தக்கூடாது. மதுபோதையில் வாகனத்தை ஓட்டி சென்ற போன்ற குற்றங்கள் பாரதூரமான குற்றங்களாக கருதப்படுவதோடு அதற்கான தண்டமும் 25,000க்கு அளவு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலங்கள் அவ்வாறு இல்லை. இப்போது அதனை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிற நாளாந்தம் இறப்புகள் அதிகரித்து கொண்டு போகிறபடியால் அந்த குற்றத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிற என்ற அடிப்படையில் அது போலீசார் கடுமையாக இருக்கின்ற தன்மைகள் காணப்படுகின்றன. அது ஒரு சவாலாக இருக்கின்றது. போக்குவரத்து குற்றம் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் காமனாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறிவிட்டது. போக்குவரத்துன்னு பார்க்கும் பொழுது இப்போ ஒருவரை நாங்கள் கொலை செய்கிறது, இல்லைனா காயம் ஏற்படும் வகையில் அவரை மோதுவது, இந்த மாதிரியான நிறைய குற்றங்கள் இருக்கிறது. எந்த குற்றத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்ய முடியும்? எந்த குற்றம் நிகழ்ந்தால் நாங்கள் தண்டப்பணம் கட்டி நாங்கள் வெளியே வர முடியும்? நீங்கள் சொன்னது போல் இது கொலை என்று சொல்லி நாங்கள் படுகொலை என்ற பகுதிகளை கொள்ள இயலாது. இது ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி இது டிராஃபிக் ஒஃபென்ஸ் என்று சொல்லுவோம், விதி விபத்து குற்றம் என்று தான் சொல்லப்படுகின்றது. இது ஒரு ஆட்கொலை படுகொலை என்று சொன்னால் அவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கான தண்டனை இத்தனை வருஷம் என்று சொல்லப்படும். இது அவ்வாறாக இல்லை. ஒரு விபத்து ஒன்று நடந்து என்று சொன்னால் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கும் அடிப்படையில் இவரை கைது செய்ய வேண்டும். கைது செய்து விடுறது இல்லை, அவரை வைத்திருப்பார்கள். அதை விட வேறு குற்றங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான அந்த பற்றிச்சீட்டு வழங்கி அதற்கு பணத்தை செலுத்தி போட்டு வர சொல்லி ஒரு நாட்கள் கொடுக்கப்படும். இதுக்குள் நீங்கள் செலுத்தி வந்தால் உங்களுடைய அனுமதி பத்திரத்தை வழங்குவார்கள். இல்லை என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு போடுவார்கள். சில குற்றங்கள் இப்போ பாரதூரமாக கருதப்படுவதனால் அவர்கள் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு போய்த்தான் அந்த பணத்தை செலுத்த வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. ஆனால் அண்மையில் இந்த குற்றப்பணம் செலுத்துவதற்கு சாரதிகள் கஷ்டப்படுவதனால் ஆன்லைன் முறையின் மூலம் செலுத்துவதற்கான முறைகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க நீங்கள் கேட்டதை போல ஒரு விபத்தின் மூலம் ஒரு உயிரிழப்பு ஏற்படும், பாரதூரமான படுகாயங்கள் ஏற்படும் என்று சொன்னால் அவருடைய சாரதி அனுமதி தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்படும். 4 மாதங்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒவ்வொரு நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மாதிரி எழுதப்பட்ட சட்டங்களாக இல்லை. கட்டாயம் 4 மாதத்துக்கு கண்டில்லை. நீதவானை பொறுத்து அந்த சாரதி அனுமதி ரத்து செய்யப்படும். ஆனால் அதுக்கும் பிணை வழங்க முடியுமா? இப்போ 2 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு பிணை வாங்கி இல்லை 1 மாதம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கும். அவர் வாகனத்தை செலுத்துவதற்கு தான் அவர் தடுத்து வைக்கப்படுவார். வாகனத்தை எடுக்கலாம், டிரைவிங் சீட்டில் ஏறி இருக்கலாது என்ற அடிப்படையில் தடுத்து வைக்கப்படும். ஆனால் அதற்கும் நாங்கள் ஒரு சத்திய கடுதாசி போட்டு அவர் வாகனத்தை ஓட்டுவதுதான் அவருடைய தொழில், வாகனத்தின் மூலமாகத்தான் அன்றாட வாழ்வாதாரம் ஓடிக்கொண்டிருக்கு, அவரை நம்பி குடும்பம் இருக்குது, இது என்று சொல்லுவதன் மூலம் அதன் அளவை குறைப்பதை காணலாம். 4 மாதம் என்பது 2 மாதத்துக்கு கொண்டு வருவதற்கான முறைகள் காணப்படுகின்றன. இதைவிட அந்த பாயிண்ட் சிஸ்டம் ஒன்று கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் செய்யப்படுகின்றது. ஒரு 20 பாயிண்ட்ஸை ஒரு ஆள் எடுத்துட்டார் என்று சொன்னால் அவர் வாகன அனுமதி பெற முற்றாக இல்லாமல் செய்கிற தன்மைகள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது, அங்கே தீர்ப்பு சட்டங்கள்லையும் சில பேருடைய ஆயுள் காலத்திலேயே இந்த வாகன சாதனை வழங்க முடியாது என்ற தீர்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது.
அவர்களுடைய பாரதூரமான தன்மையை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏற்கனவே இவ்வாறான ப்ரீவியஸ் கன்விக்ஷன் என்று சொல்லுவோம், ஏற்கனவே இவ்வாறான குற்றங்களை செய்திருக்கிறார்கள், மற்றது சிறுவர்களை ஏற்றிச் செல்லும் சாரதிகள் மதுபோதையில் சென்றிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் சில நீதிமன்றங்கள் அவர்களுடைய நிரந்தரமாகவே வாகனம் செலுத்த முடியாத என்ற தீர்ப்புகள் வந்ததையும் நாங்கள் இங்கு காண்கின்றோம். நிச்சயமாக இப்போ ஒரு ஓட்டுநராக இருக்கின்ற பொழுது அவர் அடிக்கடி குற்றங்கள் செய்தவராக இருப்பினும் கூட அந்த மாதிரியான பாயிண்ட்ஸின் அடிப்படையில் அவருடைய வாழ்வாதாரத்தை அவருடைய வாழ்க்கை முழுவதாகவே அந்த சாரதி அனுமதி பத்திரம் தடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் சில பேர் இந்த திட்டமிட்ட படுகொலை, இப்போ ஒரு வாகனத்திலே செலுத்தும் பொழுது நாங்கள் வந்து திட்டமிட்டு தான் அவரை கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட இந்த மாதிரியான விபத்துக்கள் நடந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கும் இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த படுகொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இது சில திரைப்படங்கள் வருவது போன்று விபத்து என்றது நாங்கள் சொல்லலாம், இது விபத்து நடந்திருக்கு, அந்த விபத்தில் கொன்றவருக்கும் இவருக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்றதை நாங்கள் நிரூபிக்கணும். அல்லது நீங்கள் இந்த விபத்தின் மூலம் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் முறைப்பாடுகளை செய்து அதனை விசாரணையை செய்து அதை கண்டுபிடித்து அவர்களுடைய இது ஒரு வீதி விபத்து குற்றம் அல்ல, இது ஒரு படுகொலை ஆட்கொலை வகுதிக்குள் வரும், இது பாரிய குற்றம் என்றதை நிரூபிப்பதன் மூலம் நாங்கள் அதன் விசாரணை வேறு வகையில் செல்லப்படும். அது டிராஃபிக் போலீஸுக்கு வழங்கப்படாது, அவர் குற்றவியல் பிரிவினருக்கு வழங்கப்பட்டது விசாரணை செய்யப்படும், அந்த ஃபைல் மாற்றப்படுறதை நாங்கள் காண்கிறோம். இப்போ சில பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒருவர் நாங்கள் சந்தேக நபராக இருக்கின்ற பொழுது கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்படும் போது அந்த கிழமை என்ன அப்படின்னு பார்க்குறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. வெள்ளிக்கிழமைகளிலோ இல்லைன்னா சனிக்கிழமைகளிலோ கைது செய்யப்படும் பொழுது திங்கட்கிழமை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், காத்திருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டாகவே மாறிவிட்டது. அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமாக, இப்போ வெள்ளிக்கிழமை அல்லது விடுமுறை நாட்களில் கைது செய்யப்பட்டால் வார நாட்கள் வரும் வரையில் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமாக. அது ஒரு மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பேச்சு ஒன்று இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், நாங்கள் கைது செய்தால் வெளியில் வர வேண்டும் தானே, பிணை பெறத்தானே வேண்டும். சனி ஞாயிறில் நீதிமன்றங்கள் செயற்பாடுகள் இல்லை. அதாவது நீதவான் இருப்பார், அவர் 24 மணித்தியாலம் சேவை இருக்கும், அவருடைய வாசஸ்தலத்துக்கு சந்தேக நபரை கூட்டிக் கொண்டு போகப்படும், அவற்றை குற்றத்துக்கு நாங்கள் பிணை வழங்க போடு பிணை வழங்குவதற்கான நிபந்தனைகள் இருக்குது. இப்போ நாங்கள் முதலே கதைத்தது போல் பிணை வழங்குவதற்கு கையொப்பமிட வேண்டும், சொந்த பிணையில் செல்ல வேண்டும், அல்லது காசு பிணை அல்லது 2 சுவட்டீஸு ஆழ்பிணை அவர்கள் கையெழுத்து வைக்கணும், அவர்களுடைய அடையாள அட்டை அந்த ஃபார்ம்களில் சைன் பண்ணணும் என்ற ஒரு நிர்வாக நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த சனி ஞாயிறுகளில் அந்த நீதவான் நடைமுறை இல்லாதபடியால் நீதவான் அடுத்த கிழமை வாங்கோன்னு சொல்லி போடுவதன் மூலம் இவர் திரும்பவும் அந்த தடுப்பு காவலில் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய தேவை இருப்பதால் மக்கள் அவ்வாறு கருதுகின்றார்கள். ஆனால் சிறு குற்றங்கள் என்று சொன்னால் சொந்த பிணையிலேயே விட சொல்லி அல்லது போலீஸ் பிணை என்றும் இருக்குது, போலீஸாரும் பிணை வழங்கலாம், போலீஸாருக்கும் தத்துவம் இருக்குது பிணை வழங்குறது. சாதாரண குற்றங்கள் என்று சொன்னால் போலீஸ் பிணையிலும் வழங்க முடியும், போலீஸார் எப்பவும் வழங்கலாம். அப்போ போலீஸார் அதன் அடிப்படையில் போலீஸ் பிணையில் அவரை அனுப்ப சொல்லி கேட்கலாம். அவ்வாறான முறைகள் இருக்குது. அது சிறு குற்றங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவரை பிணையில் வழங்குறாங்க, ஆனால் அந்த பிரதேசத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், வீதியை மறுத்தார்கள் என்று சொன்னால் போலீஸ் அந்த பிணையை வழங்காது. சரி, இன்னும் ஒரு அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து இந்த சைபர் கிரைம். ஆன்லைன் மூலமாக ஏதாவது மோசடி நிகழ்ந்து விட்டால் கூட அவரை வந்து உள ரீதியாக காயப்படுத்துவது, பண மோசடி செய்வது, ஒருத்தருடைய தகவல்களை அவருக்கு தெரியாமல் நாங்கள் எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரியான நிறைய குற்றங்கள் இருக்கிறது. இந்த சைபர் கிரைம் மூலமாக நாங்கள் ஒருவரை நாங்கள் வழக்கில் போட வேண்டும் அப்படின்னு சொன்னால், வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும்னா சாதாரணமாக போலீஸ் நிலையங்களில் செய்ய முடியுமா, இல்லைன்னா அதுக்குன்னு வேறு பிரிவுகளும் இருக்கிறதா? ஆம், இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போது வளர்ந்து வருகின்ற இந்த தொழில்நுட்பம், இந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விடயங்கள் அதிகமானவர்கள் இப்போ ஆன்லைனில் தான் இதனை வாங்குகிறார்கள். இதற்கான ஏமாற்று வீதங்களும் கூடுதலாக காணப்படுகிறது. முழு காசையும் கட்டினா அப்புறம் அவருடைய ஃபோன் ஆன்சர் பண்ணுறையில் சில கடைகளின் அட்ரஸ் இல்லாமல் போயிடும், அவர்கள் நிரந்தர முகவரிகள் காணப்படாத இவ்வாறான முறைப்பாடுகள் கூடுதலாக காணப்படுகின்ற. ஆரம்ப காலத்தில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸாருக்கும் அந்த பிரிவுகள் காணப்படவில்லை. இப்போ சைபர் கிரைம் டிவிஷன் என்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு உரிய ஆதாரங்கள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய விவரங்கள் வழங்கப்படும் போது தான் அவர்களை கைது செய்வதற்கான முறைகள் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் என்று சொன்னால் போலீஸாரால் கைது செய்ய முடியாது. அவர்களுடைய அடையாளங்கள், அவர்களுடைய விவரங்களை சரியான முறையில் வழங்குவதன் மூலமாகத்தான் போலீஸார் விசாரணை செய்ய முடியும். அவ்வாறு வழங்கினால் கூட அவர் வெளிநாட்டில் வசிப்பவர் என்று சொன்னால் அவரை கைது செய்வதற்கான முறைமைகள் இல்லை. ஆனால் போலீஸார் ஒரு
கட்டளை ஒன்றை நீதிமன்றத்தில் பெற்றுக்கொள்வார்கள். அவருக்கான ஓப்பன் வாரண்ட் ஒன்றை இஷ்யூ பண்ண சொல்லி அதனை வழங்குவதன் மூலம் அவர்கள் இமிக்ரேஷன் குடியகழ்வு திணைக்களத்தாலே இந்த விமான நிலையங்கள் கடல் வெளிநாட்டில் இருக்கவர் இங்கே வந்தால் நாங்கள் கைது செய்யலாம் என்ற ஒரு ஓர்டரை பெற்றுக்கொள்ளலாம். அதைவிட ஒரு பாரதூரமான குற்றம் நாட்டின் பெரிய பேசுபொருளாக இருந்தால் இன்டர்போல் போலீஸாரின் உதவியை பெற்றுக்கொண்டு அவர்களை உள்வாங்குவதற்கான, நீங்கள் உதாரணமாக பார்த்திருப்பீங்கள், இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தின் பெரும் புள்ளிகளை அழைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போ பண மோசடியாக இருக்கும் பொழுது இதுக்கு இவ்வளவுதான் லிமிட், இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு வந்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிறது. இப்போ 1000 ரூபாய் பண மோசடி செய்தாலும் பண மோசடி தான், இது 10 லட்சம் 1 லட்சமாக இருந்தாலும் பண மோசடி தான். ஆனால் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது இந்த லிமிட் ஏதாவது இருக்கிறதா? இதில் முக்கியமாக அந்த பிரச்சனை இருக்கின்றது. நீங்கள் கேட்டது முக்கிய கேள்வி. அதாவது அந்த அளவு திட்டம் இருக்குது. 5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால், 5 மில்லியனுக்கு மேலுதாக இருந்தால் எங்கெங்கே போகணும் இருக்கு, சிறு குற்ற பிரிவுகள் இருக்கு. அதை விட குறைந்த 1000 ரூபான்னு சொன்னால் நீதிமன்றத்திலேயும் வழக்குகள் தேங்கி இருப்பதனால் நீதிமன்ற பளுவையும் கூட்டாமல் இருப்பதற்காக இணக்க சபைகள் என்ற செயற்பாடுகள் இருக்குது. 2,50,000 குறைவான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விடயங்களை போலீசார் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதில்லை. அவ்வாறான முறைப்பாடுகளை எடுத்து அவர்கள் இணக்க சபைக்கு அதனை முற்படுத்தி விடுவார்கள். இணக்க சபையில் அவர்கள் அதுக்கான செட்டில்மெண்ட், அதுக்கான குற்றவாளியும் 2 பேரும் போய், குற்றம் சாட்டப்பட்டவரும் போய் அங்கே இணங்கி கொண்டார்கள். அது வின் தியரி, 2 பேரும் கையை கொடுத்து செட்டில் பண்ணி போயிடும். இல்லை என்று சொன்னால் இணக்க முடியாமைக்கான சான்றிதழை கொண்டு போலீசாரிடம் வழங்கும் போது அது நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை எடுத்து செல்வார்கள். அதுக்கு பிறகு அந்த வழக்கு போகும். அதை விட SCIB, ஃப்ராட் பீரோ, CID, FCID என்று சொல்லி அதன் அளவுகளை பொறுத்து, பணத்தின் மோசடிகளை பொறுத்து மாறுபடுறதை நாங்கள் காண்கிறோம். அந்த குற்றங்களை கையாளுகின்ற போலீசாரின் விடயங்கள் அவர்களுடைய பிரிவுகள் மாறுபடுகின்றன. சில செய்திகளை எல்லாம் நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த குற்றங்களுக்கு இப்படியும் கைது செய்ய முடியுமா, இவ்வளவு தண்டனை இருக்கிறதா அப்படின்னு யோசிக்க தோன்றும். அதே மாதிரி சில செய்திகளை நாங்கள் வாசிக்கும் போது இவ்வளவு பெரிய தப்பு செய்திருக்கிறாரே, இவரை தண்டிக்கிறதுக்கு ஒரு சட்டமே இல்லையா அப்படிங்கிற ஒரு போர்வை கூட எல்லாருக்குமே இருந்திருக்கும். நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய உத்தியோகபூர்வ வலையமைப்பிலிருந்து எடுத்த 3 செய்திகள் எங்ககிட்ட இருக்குது. அந்த செய்திகளின் அடிப்படையில் என்னென்ன குற்றங்கள், என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் பேசலாம். இப்போ போன கிழமை எங்களுக்கு வெளியாக இருந்த ஒரு செய்தி ஒன்று, இரவில் அனுமதியின்றி போலீசார்கள் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு சோதனை செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாரிடத்திலையும் விளங்கி கொண்டு இருக்கிறது. சில இடங்கள்ல வந்து போலீசார் அந்த மாதிரியான சோதனைகள் செய்து அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களும் கூட அது பற்றியான விஷயங்களை நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இது பற்றி இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்க? போலீசார் சோதனை செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கு. ஆனால் இரவு நேரங்களை தவிர்த்து செய்வது நல்ல. அவ்வாறு செய்வதற்கு வசதிகள் இல்லை. அவ்வாறு செய்வதன் மூலம் குற்றவாளி தப்பிச்சு போயிடுவார் என்றதை நியாயமான விளக்கங்களை அவர்கள் கொடுப்பதாக இருந்தால் இரவு நேரங்களில் அவர்கள் செய்யலாம். ஆனால் அது ஒரு பெண்ணை செய்வதாக நாங்கள் மேலே காய்ச்ச மாதிரி பெண் போலீஸார் கூட செல்ல வேண்டும். சட்டத்திலேயே இருக்குது, ஒரு வீட்டை உடைத்து கொண்டு உள்ளுக்கு போவதற்கும், போலீஸார் உள்ளுக்கு போன போலீஸார் உள்புற வெளிப்புற கதவுகளை உடைத்து கொண்டு வருவதற்கான உரிமை. அனுமதி மூலமாக செல்ல முடியுமா இல்லை அனுமதி இன்றியும் அவங்களுக்கு செல்ல முடியுமா? முதலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். குற்றத்தில் வகையில் சொல்லப்பட்டிருக்கோம். அவங்க குற்றவியல் நடவடிமுறை கோவில் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாரண்ட் இல்லாமல் கைது செய்வதற்கான முறைகளின் கீழே இருக்கின்ற குற்றங்களாக இருந்தால் அவர்கள் போய் கைது செய்வதற்கான முறைகள் இருக்குது. உதயமாக நாங்கள் அதிகமாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த போதைப்பொருள் வழக்குகளை இரவு நேரங்கள் தான் அதிகமாக போலீஸார் விசாரணை செய்வதை நாங்கள் காண்கிறோம். இவ்வாறான முறைகள் காணப்படுது. சரி, இன்னும் அடுத்ததாக இருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு என்னன்னா, நேற்றைய தினம் வந்து நிறைய இடங்களில் போராட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த போராட்டத்தின் போது போலீசார்கள் வந்து அவர்களை வந்து இந்த இடத்துல போராட்டம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சொல்கின்ற காட்சியையும் நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம். இப்போ ஒரு இடங்களை நாங்கள் போராட்டம் செய்வதாக இருந்தால் அதற்கு வந்து போலீசாரிடம் நாங்கள் அனுமதி வாங்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் அந்த அனுமதி வாங்கி இருந்தும் கூட சில பேரை நாங்கள் கைது செய்திருக்காங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதுவும் ஒரு சட்டமாக இருக்குமா? போராட்டம் நடத்துவது என்பது ஒவ்வொரு பிரஜைகளின் உரிமைகள் என்று சொல்லுவோம். அதாவது உங்களுடைய வெளிப்படுத்தும் சுதந்திரம், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான சுதந்திரம் இருக்கு. அது உங்களோட அடிப்படை உரிமைகளில் சொல்லப்பட்ட உரிமைகள். அதே நேரம் போலீஸார், நான் ஏற்கனவே சொன்னது, நாட்டின் அமைதிக்கும் சமாதானத்துக்கும் பங்கம் ஏற்படாத வகையில் மற்ற பிரஜைகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கு.
அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கக்கூடாது. அவர்களுடைய உரிமைகள் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றதுக்காக வேண்டி உங்களுடைய கைத்தடியை நீங்கள் மற்றவருடைய மூக்கு நுனியில் படுவதற்காக சுற்றலாது. நீங்கள் கைத்தடியை சுற்றி கொண்டு போகலாம், மற்றவருடைய மூக்கு நுனியில் படலாம் என்று எங்களுடைய மட்டுப்பாடுகள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் போராட்டம் நடத்தலாம், வீதியோரங்களில் இருந்து போராட்டத்தை நடத்தலாம். ஆனால் வீதியை மறைக்க வழிக்கிடும் போது அந்த இடத்திலிருந்து ஒரு வைத்திய தேவைக்காக வேண்டி ஒரு அம்மா குழந்தை பிரசவத்துக்கு போய் கொண்டிருக்கிற வாகனத்தை மறைப்பது, அல்லது ஒரு சாதாரண தொழிலை செய்பவர்கள் இலங்கை அரசாங்கம் இயங்குவதற்கான தொழிலாளர்கள் போய் கொண்டிருக்க பாதையை மறைப்பது என்பது அவர்களுடைய உரிமை மீறுவதாக இருக்கும். ஆகவே அவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த போலீஸாருக்கு இருக்கு. ஆகவே தான் அவர்களை தடுப்பார்கள். மற்றது மிகை ஒலிகளை ஏற்படுத்துவது, சத்தங்களை எழுப்புவது போன்ற அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமைகள் இருக்குது. உங்களோட கருத்து சுதந்திரத்தை தெரிவிப்பதற்கு மற்றவர்களின் மனதை புண்படுத்தாமல் நீங்கள் தெரிவிக்க வேண்டிய என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மற்ற பிரஜைகளையும் பாதுகாக்க வேண்டியது போலீஸாருக்கு இருக்குது, உங்களோட உரிமைகள் இருக்குது. ஆனால் சில பேர் அந்த போராட்டங்கள் செய்யும் போது அந்த ஒரு உத்வேகத்தில் சில கட்டுப்பாடுகளை மீறி செய்வதை காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் அவர்களுக்கு கருத்து செய்கிற சுதந்திரம் இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஆப்பிரிக்காவில் நாங்கள் பார்த்திருந்தோம், ஒரு மரத்தை வெட்டியவருக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மரத்தை நாங்கள் இல்லீகலாக கடத்துறது அப்படிங்கிறது ஒரு குற்றமாக இருக்கும். ஒரு மரத்தை வெட்டினால் கூட அது குற்றமா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் அது எப்படி இருக்கிறது? குற்றம் என்று சொல்லும்போது இப்போ சில தண்டனைகள் இருக்கிறது. இங்கே அந்த மரம் என்று சொல்வது உங்களுக்கு தெரியும், இலங்கையின் உலகத்திலேயே இயற்கையை பாதுகாக்க வேண்டும், பசுமையை ஏற்படுத்த வேண்டும், பூமி வறட்சி அடைகிறது என்றதெல்லாம் இருக்குது. எங்கள்ட ஊர்வழியையும் சொல்லப்படுகிறது, ஒரு சில மரங்களை வெட்டும்போது அதுக்கான அனுமதி பெற வேண்டும். சில இங்கே பார்த்தோம்னா பலாமரம் வெட்டலாது, மரங்கள் வெட்டுவது தடை செய்யப்பட்டிருக்கு. அதே நேரம் நீங்கள் இந்த ஹைவே போடைக்கும் ஒரு அரிய வகை மரத்தை வெட்டுவதற்கு பெரிய எதிர்ப்புகள் இருந்ததை நாங்கள் பார்த்துக்கொண்டோம். அதெல்லாம் குற்றமாக இருக்கும்போது அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக வேண்டி அவர் பாரதூரமாக கருதப்படாட்டாலும் அதுக்கு தண்டம் வழங்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஃபைன் அடிப்பினம். அதாவது அந்த அரிய வகை மரங்கள் அல்லது இயற்கை பேணுவதற்கான மரங்கள் எல்லாம் இருக்குது. ஏன் உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த பெர்மிட் என்று சொல்லுவாங்க, உறுதி பத்திரத்தில் கூட நீங்கள் அந்த பிரதேசத்தில் நட்ட மரத்தை கூட நீங்கள் வெட்டலாம், அதற்கான அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லப்படுது. இயற்கையை வளர்க்க வேண்டும், மழை பொழிய வேண்டும், மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவ்வாறான சட்டங்கள் மக்களை வழிநடத்துவதற்காகத்தான் சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்ட திட்டங்களையும் கைது செய்தலும் அதே மாதிரி ஒருத்தரை தடுத்து வைக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரியான உரிமைகளும் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது என்பது நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசியிருந்தோம். என்னோட இணைந்திருந்தார் VS நிரஞ்சன் அவர்கள். நன்றி எங்களோட இணைந்து கொள்வதற்காக. நன்றி.